நம்ம எஸ்டே வந்து என்ன பார்த்தோம்னா ஓப்ஸ்னு என்ன பார்த்தோம். ஓப்ஸில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது கரெக்டாக. ஒரு 4 டைப்ஸும் பார்த்தோம். அதாவது 4 பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் பார்த்தோம் கரெக்டாக. ஓகே, ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம். ஊப்ஸ்னால் என்ன? ஊப்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான் ஊப்ஸ்ன்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில். இந்த ஊப்ஸ் டிஃபைன் பண்ண சொல்லுவாங்களே, அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணோன்னா, oops is a programming paradigm in PHP that organize the code into object. ஓகேவா? that organize code into object real world entities that contains 2 types தான். சரிங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வேரியபிள்னு சொல்லலாம், டேட்டாவுன்னு சொல்லலாம். மோஸ்ட் ப்ராபபிளி ப்ராப்பர்ட்டிஸ் வேரியபிள் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸை இன்னொன்று என்ன சொல்லலாம், வேரியபிள்ஸ். அண்ட் மெத்தட்ஸை இன்னொரு மாதிரி என்னென்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? 4 பில்லர்ஸ் ஆஃப் ஓப்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்கேப்புலேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தா இன்ஹெரிட்டன்ஸ், தேர்ட் பார்த்தா பாலிமார்பிசம், ஃபோர்த் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். கரெக்டாக? ஓகே, ஃபஸ்ட்டுக்கு போகலாம். என்கேப்புலேஷன்னா என்ன? ஒன்றும் கிடையாது, ஒரு டேட்டா ப்ராசஸ் ஆஃப் wrapping டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இன்டு a சிங்கிள் யூனிட். ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, என்கேப்புலேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் wrapping டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? நம்ம என்ன சொன்னோம் பார்த்தீங்களா, 2 டைப்ஸ் இருக்குன்னு. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் 2 இருக்கா. ரெண்டையும் நம்ம வந்து wrap பண்ணுற ப்ராசஸ்க்கு wrap பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் யூனிட் எடுத்துகிட்டு வரோம். சரிங்களா? அது பேர் என்கேப்புலேஷன். அதை வந்து எதை மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறோன்னா, ஆக்சஸ் மாடிஃபையர் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேவா? அந்த ஆக்சஸ் மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா பிஹெச்பியில் 3 டைப்: ப்ரைவேட், பப்ளிக் அண்ட் ப்ரொடக்டட். சரிங்களா? ஓகே, 3 டைப்ஸ் சொல்லியாச்சு. பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ப்ரொடக்டட்னு சொல்லிட்டேன். பப்ளிக்னா என்ன? நார்மலாக பப்ளிக்னா என்ன? யார் வேணால் எங்கே போகிறதுனா பப்ளிக். சரிங்களா? ஆக்சஸபிள் எவ்ரிவேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரைவேட்னா என்ன? ப்ரைவேட்னா ஒரு சர்டன் பிளேஸ். சரிங்களா? அங்கே வந்து யாருன்னா சர்டன் பீப்புள்ஸ் மட்டும் போக முடியும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் ஃபர்தராக சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஆட் ஸ்லைட்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டட். ப்ரொடெக்டட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அலோவ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ப்ரைவேட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்குமே யூ ஹேவ் அ டிஃப்ரென்ஸ், ரைட்? ப்ரைவேட்டாக செட் ஆஃப் பீப்புள்ஸ் போகலாம், பப்ளிக்னா யார் வேணால் போகலாம். ப்ரொடெக்டட்னா ஒருத்தர் தான் போக முடியும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வச்சுக்கலாம், வில் கோ வித் an house, ரைட்? வீடு இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு we have a home here. ஓகே, ஹவுஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஹவுஸில் என்னென்ன இருக்கும்? சரிங்களா? நார்மலாக நம்ம வீட்டில் என்ன இருக்கும்? லிவிங் ரூம் இருக்கும். கரெக்டாக? லிவிங் ரூம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் வச்சுக்கலாம், பெட்ரூம் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக கன்வீனியண்டாக இருக்கும் எல்லாருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வீட்டில் எல்லோரும் லாக்கர்ஸ் வச்சுருப்போம். ஓகேவா? லாக்கர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? லாக்கர் இல்லைனா வேலட்ஸ், வாட் எவர் இட் மேபி, இல்லைனா சேஃப்ஸ், என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் இருக்குது, பெட் இருக்குது, லாக்கர் இருக்குது. இந்த 3 வச்சு நம்ம எப்படி வந்து இது கூட, அதாவது பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடக்டரோடு நம்ம எப்படி அலைன் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா? லிவிங் ரூம் நம்ம யார் அலோவ் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கெஸ்ட்ஸ் அலோவ் பண்ணுவோம், ஃபேமிலிஸ், தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அலோவ் பண்ணுவோம். கரெக்டாக? கெஸ்ட், ஃபேமிலி, இப்படி எல்லாரும் அலோவ் பண்ணுறதுனால இது நம்ம பப்ளிக்காக வச்சுக்கலாம். ஓகேவா? பெட்ரூம் யாருக்கு மட்டும் அலோவ் பண்ணுவீங்க? ஃபேமிலிஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டட்.
சாரி ப்ரைவேட் ஓகேவா. ப்ரொடக்டட் லாக், வீட்டில் லாக்கர் இருக்குன்னா ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அது தெரியும் கரெக்டாக. இப்போ லாக்கர் சேஃப் ஓனருக்கு மட்டும்தான் அந்த பாஸ்வேர்ட் தெரியும்னு வச்சுங்க, சரி ஓகேவா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இட் வில் கோ வித் அன் ப்ரொடக்டட். ஓகே, ஈஸியாக ரீகால் பண்ணிடுறேன் ஓகேவா. என்கேப்சுலேஷன் நாம் என்ன சொல்லியிருக்கோம், ப்ராசஸ் ஆஃப் wrapping டேட்டா ஓகேவா. எதை டேட் பண்ணுறோம், மெத்தட்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் கரெக்டாக, ஏன்னா டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம் சரிங்களா. இன்டு ஏ சிங்கிள் யூனிட், எல்லாமே சிங்கிள் யூனிட்டாக மாத்திரம், இதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்கேப்சுலேஷன் சொல்லியிருக்கோம் கரெக்டாக. இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் சரிங்களா. எதை மூலிமா கண்ட்ரோல் பண்ணோம்னா ஆக்சஸ் மாடிஃபையர் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறோம். இன் PHP தேர் ஆர் 3 types ஆஃப் ஆக்சஸ் மாடிஃபையர். என்னென்னு பார்த்தோன்னா பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ப்ரொடக்டட் சரிங்களா. பப்ளிக்னா யார் வேணால் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், லிவிங் ரூம் மாதிரி சரிங்களா. நெக்ஸ்ட்டு பெட்ரூம்னா ஃபேமிலிஸ் மட்டும் தான் கொடுப்போம் சரிங்களா. அதனால் நமக்கு வந்து நான் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்கேன். லாக்கர்னால் ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட பாஸ்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து ப்ரொடக்டட்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஓகே, இது ப்ரொடக்ட்னு கொடுத்தாச்சு. ஓகே, இதில் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வி வில் கோ வித் அன் இன்ஹெரிட்டன்ஸ் சரிங்களா. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னாப்பா, இப்போது ரெகுலராக நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பேசிக்காக நம்ம படிச்சிருப்போம், 10th 11th 12th படிச்சிருப்போம் ஆக்சுவலாக. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ்னால் அவனுடைய வாழடி வாழையாக வரும்னு சொல்லுவாங்கள்ல. இப்போது அப்பா மாதிரி கண்ணு இருக்கும், தாத்தா மாதிரி கண்ணு இருக்கும், அந்த மாதிரி இருக்குல்ல, அதுதான் சரிங்களா. வேறு எதுவும் கிடையாது. இதுதான் அதுக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள்லாம் இதுதான் சரிங்களா. ஒன்றும் கிடையாது. இன்ஹெரிட்டன்ஸ் அலோஸ் த கிளாஸ், எந்த கிளாஸு, சைல்டு ஆர் சப் கிளாஸ், அதாவது நீங்கள் சரிங்களா, யூஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அனதர் கிளாஸ். எதுனா பேரண்ட்ஸ் கிளாஸ் சரிங்களா. எக்ஸாக்ட் அதுக்கான ரெசிபிளன்ஸ் தான் இது சரிங்களா. இது எதுக்கு நாம் யூஸ் பண்ணுறோம்னா இன்ஹெரிட்டன்ஸு கோட் ரீயூசபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. திஸ் ஹெல்ப்ஸ் இன் கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் அவாய்ட் டூப்ளிகேஷன் அண்ட் மேக் த கோட் ஈஸி டு மெயின்டைன். அவ்வளோதான் இன்ஹெரிட்டன்ஸ் சரிங்களா. இதுக்கான எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம் பண்ணலாமா. ஓகே, எதை எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நான் கோட்லேயே சொல்லவா. கோடில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே 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 ஃபஸ்ட் நம்ம PHPனால நம்ம ஆக்சுவலி சின்டாக்ஸ் போடுவோம் கரெக்டாக. PHP க்ளோஸ் பண்ணிக்கிறோம் கரெக்டாக. இன்பிட்வீனில் ஃபஸ்ட் நம்ம கிளாஸ் டிஃபைன் பண்ணுறோம். இப்போ அதுக்கு நம்ம வீடு எடுத்து இதுக்கு நம்ம வெஹிக்கல் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கணும் வெஹிக்கல்னால் என்னென்னு பார்க்கணும் சரிங்களா. கிளாஸ் வெஹிக்கல்னு எடுத்துருக்கோம் கரெக்டாக. வெஹிக்கல் என்னென்ன வரும், வெஹிக்கலில் எல்லாமே வரும் கரெக்டாக. காரு, பைக்கு, பஸ்ஸஸ், தென் அது இந்த மாதிரி லாரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ்லாம் வரும் கரெக்டாக. ஓகே, இப்போ கிளாஸ் நான் வெஹிக்கல்னு சொல்லிட்டேன். தென் ஓகே, இதுக்குள்ளே எப்படி டிஃபைன் பண்ணுவேன், பப்ளிக் ஃபங்க்ஷன் ஒன்று எடுத்துகிட்டு வரோம் கரெக்டாக. பப்ளிக் ஃபங்க்ஷன் வெஹிக்கல்னால் சும்மா நார்மலாக சரி ஓகேவா. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் போடுறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஃபங்க்ஷன் சரிங்களா. எப்போயுமே மறந்துடக்கூடாது. பப்ளிக் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணுறோம். வெஹிக்கல்னால் ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓகே அடுத்து என்ன பண்ணுவோம், இப்போ ஸ்டார்ட்னா வெஹிக்கல் என்ன பண்ணோம், அந்த மாதிரி இது இருக்குல்ல அதுதான் பண்ண போகிறோம். எக்கோனா PHPயில் பிரிண்ட்னு சொல்லுவோம் ஓகேவா. வெஹிக்கல் ஸ்டார்டிங்காக வெஹிக்கல் இஸ் வார்மிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து வெஹிக்கல் கொடுக்குறோம் சரிங்களா. இது வந்து பேரண்ட்ஸ் கிளாஸ்னு வச்சுங்க சரிங்களா.
கிளாஸ் வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும், அவ்வளோதானே, வேறு எதுவுமே கிடையாது இல்லை. ஓகே, இப்போ இது முடிஞ்சது. ஓகேவா, இங்கே பாருங்கள், எப்பவுமே கர்லி பிரேசஸ் பாருங்கள், இங்கே நான் ஆரம்பிச்சிருக்கு, இதோட எண்டு இங்கே இருக்குது. அப்புறம் செகண்ட் நான் இங்கே ஆரம்பிச்சிருக்கு, இது இங்கே இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு எப்போவுமே ஆரம்பிச்சோன்னே முடிச்சிருங்க, அதுக்குள்ளே நீங்கள் என்ன கண்டிப்பாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பேரண்ட் கிளாஸ். நெக்ஸ்ட்டு வந்து சைல்ட் கிளாஸ் எப்படி எடுத்துகிட்டு வரலாம் பார்க்கலாம். ஓகேவா, சேம் அதே தான், கிளாஸ் கார். ஓகேவா, எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கிள். ஓகேவா, இங்கே என்ன இருக்குன்னு ஒன்றுமே கிடையாது. கிளாஸ் வந்து கார் எடுத்துகிட்டு வரோம், சரிங்களா, புது கிளாஸ் கார் எடுத்துகிட்டு வரோம். எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கிள், எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இந்த வெஹிக்கிள் இந்த கிளாஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், புரியுதுங்களா. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன வந்துடும், நம்மளுக்கு சைல்டு கிளாஸாக வந்துடும். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம், அதே சேம் டெர்மினேஷன் தான், பப்ளிக் ஃபங்க்ஷன் டிரைவ். சரிங்களா, ஓகே, இங்கே அதை பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, ட்ரைவ் பண்ண சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம், இப்போ முன்ன ஸ்டார்ட் பண்ண சொன்னோம், வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரைவ்னா சும்மா டிரைவிங்னு கொடுத்துக்கலாம், கார் இஸ் டிரைவிங் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சு. சரிங்களா, இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டட் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் தான் பேரண்ட் கிளாஸ். சரிங்களா, பேரண்ட் கிளாஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைல்டு கிளாஸ். ஓகேவா, அவ்வளோதான். சரிங்களா, ஒன்றுமே கிடையாது. இப்போ என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ் allows a child class to reuse properties and methods of a parent class. அவ்வளோதான். சரியா, முடிஞ்சுதான், அவ்வளோதான். ஓகேவா, இங்கே இருக்குது பாருங்கள் சின்டாக்ஸ், இங்கே முடிச்சிருக்கேன் அது. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா, அவ்வளோதான், இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. ஏதாவது கான்செப்ட் எடுத்துகிட்டு போயின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு போகிறோம், பாலிமார்பிசம். அது என்னப்பா பாலிமார்பிசம், இதுவுமே நம்ம முன்னாடி 10th 12thலேயும் படிச்சிருப்போம், ஒரு சில பயாலஜியில் வந்திருக்கும், எனக்கு இருந்துச்சு. ஓகேவா, பாலிமார்பிசம்னா என்ன, மீன்ஸ் ஒன் மெத்தட் ஃபங்க்ஷன் கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். சரிங்களா, ஒன்றும் கிடையாது. பாலிமார்பிசம்னா இட் அலோஸ் த சேம் ஃபங்க்ஷன் நேம் டு பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி ஆன் த ஆப்ஜெக்ட் தட்ஸ் கால் இட். ஓகேவா, இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாகவும் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாலிமார்பிசம்னா இதுதான் மீனிங். சரிங்களா, பாலிமார்பிசம் மீன்ஸ் ஒன் மெத்தட். சரிங்களா, ஒன் மெத்தட் கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இன் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஓகேவா, பிஹெச்பியில் எப்படி நம்ம பாலிமார்பிசம் அச்சீவ் பண்ணுறதுனா மெத்தட் ஓவர் ரைடிங், இன்டர்ஃபேஸஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் மூலிமா அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ சொல்லிட்டீங்களே, எனக்கு எக்ஸாம்பிள் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணால் ஓகே, அடுத்த ஸ்லைடில் நான் எக்ஸாம்பிளை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன எடுத்துட்டோம், போன வாட்டி வெஹிக்கிள் ஃபஸ்ட் நம்ம ஹோம் எடுத்தோம் எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் எடுத்தோம். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா அனிமல் எடுத்துக்கலாம், இட் வில் பி குவைட் குட்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கிளாஸ் அனிமல், ஓகேவா, அனிமல்னு சொல்லிட்டேன். இதுக்கு இது பப்ளிக் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். பப்ளிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அனிமல் கிட்ட என்ன ஒரு நார்மலாக அனிமல்னால் எல்லாருக்கும் ஒரு சவுண்ட் வச்சுருக்கோம்ல, சவுண்ட்னு எடுத்துக்கலாம். ஓகே, அனிமல் சவுண்ட் வச்சுக்கிறோம். ஓகேவா, சாரி,
இங்கே வராது, இங்கே தான் வரும். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ ஒரு நார்மலாக ஒரு சவுண்டு, ஓகேங்களா? நாம் பார்த்திங்கன்னா அனிமல்னு சொல்லியிருக்கோம், பப்ளிக் ஃபங்க்ஷன் சவுண்ட் சொல்லிட்டோம். எந்த அனிமல் தெரியாமல் நீங்கள் எந்த சவுண்டை டிக்ளேர் பண்ணுவீங்க? பிரிண்ட் எந்த சவுண்ட் பிரிண்ட் பண்ணுவீங்க? எதுவும் பண்ண முடியாது, கரெக்டாக? அதனால் சம் சவுண்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு அடுத்து எடுத்துகிட்டு வரேன், சரிங்களா? கிளாஸு டாகு எக்ஸ்டன்ஸ் போன கிளாஸ் என்ன? அனிமல், கரெக்டா? இங்கே என்ன பப்ளிக் ஃபங்க்ஷன் வரும்? பப்ளிக் ஃபங்க்ஷன் சேம் சவுண்ட், ரைட்? ஓகே. இங்கே டாகுன்னு சொல்லிட்டோம். இந்த கிளாஸ் பேர் என்ன? டாக் சொல்லியிருக்கோம். டாக் என்ன பண்ணும்? பார்க் பண்ணும், கரெக்டா? ஸோ print bark, அவ்வளோதான். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸி எக்ஸ்பிளைன் பண்ணவா? இப்போ நான் இந்த சொல்கிற சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளோட சூட்டபுளாக அடாப்ட் ஆகும். ஓகேங்களா? ஹியர் polymorphism allows same function name to behave differently depending upon the object that calls it. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ பாலிமார்பிசம் முடிஞ்சது. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ஷன்னா ஒன்றுமே கிடையாது, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை காமிச்சிட்டு தேவையில்லாத காமிக்காது, அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். சரிங்களா? அப்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் ஹைடிங் காம்ப்ளெக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஷோயிங் ஒன்லி வாட் இஸ் நெசசரி. அவ்வளோதான். சரிங்களா? அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் எக்ஸாம்பிள் வேணும்னா அதையும் கொடுக்குறேன், ஒன்றும்